அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாசத்துன், மூன்று விஷயங்கள். அக்ஸிமு அலைஹின்ன, அந்த மூன்று விஷயங்களின் மீது நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன். ஃபஹ்ஃபதுஹு, அதனை நீங்கள் மனனம் விட்டுக் கொள்ளுங்கள். ஹத்தீஸுக்கும் ஹதீஸா, ஒவ்வொரு வார்த்தைகளாக அதனை நான் சொல்லுகிறேன், அதனை நீங்கள் மனனம் விட்டுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களின் மீது சத்தியமிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிடக்கூடிய விஷயங்கள் என்ன? முதலாவது, நாம் செய்யக்கூடிய தான தர்மம் நம்மளுடைய செல்வத்தை குறைத்துவிடும் என்பது கிடையாது. அது ஒரு காலம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது, அதை அதிகரிக்கவே செய்யும். எனவே நீங்கள் தாராளமாக தான தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் என்று சொல்லக்கூடிய முதல் விஷயம். இரண்டாவது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு நபர் அநீதம் இழைத்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த நபர் அநீதம் இழைத்த அந்த நேரத்தில் எந்த விதமான எதிர்வினை ஆற்றாமல் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தால், இறைவன் உங்களுடைய மதிப்பை உயர்த்துகிறான் அந்த இடத்துல. அதே நேரத்தில் அந்த மனுஷனை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இறைவன் உங்களை கண்ணியப்படுத்துகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனையும் சத்தியமிட்டு சொல்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு விஷயம், நீ பிறர்களிடம் யாசகத்தினுடைய வாசலை நீங்கள் திறந்து விட்டால், தங்களுடைய தேவைகளுக்கான பிற நபர்களிடம் தேவையாகக்கூடிய அந்த வாசல்களை நீங்கள் திறந்து விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏழ்மையினுடைய வாசலை திறந்து விட்டு விடுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே ஹதீஸு சில மாற்றங்களோட சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு சஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க, எந்த ஒரு தான தர்மமும் யாருடைய செல்வத்தையும் குறைத்து விடாது. இரண்டாவதாக, ஒரு நபர் அநீதம் இழைத்து விட்டார் என்பதற்காண்டி அந்த நேரத்தில் அந்த மனுஷனை நீங்கள் மன்னித்து விட்டால், இறைவன் உங்களுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடத்துல அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் பணிந்து போவது, நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்துவது கிடையாது. இல்லா ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்கள், இந்த மூன்று விஷயங்களை கடைப்பிடிப்போம். அல்லாஹ் நம்மளை சிறந்த வழியை காட்டுவான். ஆமீன்.